வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்ஷ மாத்திரமின்றி அனைத்து கள்வர்களையும் பிடிக்கப் போவதாக உறுதி கூறிய பிமல் ரத்நாயக்க. போலீசாருக்கு பொதுமக்களுக்கும் இடையில் நெருக்கமான உறவு இல்லாவிட்டால் போதைப் பொருளை ஒழிக்க முடியாது சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார. இலங்கையில் உள்ள அனைத்து நகரங்களையும் ஒன்றிணைத்து தேசிய விழா ஒன்று நடத்தப் போவதாக அறிவித்துள்ள ஜனாதிபதி. இனி விரிவான செய்திகள். யாழ் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் பங்கேற்ற ஜனாதிபதி அனுரகுமார, நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்படுவதால் பொருளாதார மாற்றம் பெறாது, அவ்வாறு நினைக்கவும் முடியாது, பொருளாதாரத்தை கட்டமைக்க அனைத்து துறைகளும் மீளெழுச்சி செய்யப்படுவது அவசியம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறிய போது, இராணுவத்தினர் தமது தேவைக்காக வைத்துக் கொண்டுள்ள காணி நிலங்களை விட வேண்டும் என கூறப்படுகின்றது. மக்களுடைய காணி நிலங்கள் மக்களுக்குரியது. அதே நேரம் பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி தொடர்பில் பிரச்சினை அல்லது தேவைப்பாடுகள் வந்தால் அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிலங்களை சுவீகரிப்பதும் அரசுக்கு அவசியமானது என்று தெரிவித்துள்ளார். அந்த காணிகளில் முன்னெடுக்கப்படும் செயற்றிட்ட திட்ட வரைவை முன்வைத்தால் அவை தொடர்பில் கருத்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். பங்களாதேஷ் கடற்படை கப்பலான BNS சமுத்ரா ஜோய் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துடன் இலங்கை கடற்படையினரால் பாரம்பரிய கடற்படை மரியாதைகளுடன் வரவேற்கப்பட்டது. 115.2 மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பலில் 274 பணியாளர்கள் உள்ளனர். இந்த பயணத்தின் போது இரு கடற்படைகளும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் கூட்டு நடவடிக்கைகள், பயிற்சி அமர்வுகள் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் உட்படவை இடம்பெறும். February 2 கப்பல் புறப்படுவதற்கு முன்பு கப்பல் குழுவினர் உள்ளூர் இடங்களையும் பார்வையிடுவார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க அனைத்து கள்வர்களையும் பிடிப்போம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சபதம் எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவர் இது தொடர்பாக கூறுகையில், மஹிந்த ராஜபக்ஷக்கள் மாத்திரமின்றி அனைத்து கள்வர்களும் பிடிபடுவர். கள்வர்களை பிடிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் போது சஜித், நாமல், விமல் வீரவன்ச போன்றவர்கள் அதனை தடுக்க முயற்சிக்கின்றனர். ஆனால் இப்போது அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்துள்ளனர். ராஜபக்ஷக்கள் கைது செய்யப்படும் போது சஜித் தான் முறைப்பாடு செய்கிறார். யோசித்த ராஜபக்ஷவை கைது செய்த போது ஹர்ஷன ராஜகருணா மிகவும் காயப்பட்டதாக தோன்றியது. ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ குடும்பம் அல்லது மக்களுடன் நிற்கிறார்களா என்பதை சஜித் பிரேமதாச தெளிவுபடுத்த வேண்டும். அரசாங்கம் செயற்படுத்தும் போது சஜித் பிரேமதாசவின் கட்சியும் நாமல் ராஜபக்ஷவின் கட்சியும் வீரவன்சமும் திருடர்களை பாதுகாக்கவும் ஒன்றுபடுகின்றனர் எனவும் தெரிவித்தார். துறைமுகத்திலிருந்து தங்கம் கடத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. அவ்வாறான தங்க கடத்தல்கள் கொள்கையினூடாக இடம்பெறவில்லை. இது தொடர்பில் விசாரணை நடத்தி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தமது எரிபொருள் விலைகளில் இன்று நள்ளிரவு முதல் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. இந்த வரிசையில் லங்கா சூப்பர் டீசலின் விலை 18 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 331 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏனைய எரிபொருள்களின் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை. அதோடு மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை 183 ரூபாவாக விற்பனை செய்யப்படவுள்ளது என இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார, போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் நெருக்கமான உறவு இல்லாவிட்டால் போதைப் பொருளை ஒழிக்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறும்போது, வடக்கில் தமிழ் இளைஞர்கள், யுவதிகள் போலீசில் இணைந்து கொள்வது மிக குறைவு. சட்டவிரோத போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்த வேண்டுமானால் போலீசார் பொதுமக்களின் மனதை வெல்ல வேண்டும். இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால், சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் பொதுமக்கள் போலீசாரிடம் முறையிடும் போது முறையிடுவோர் தொடர்பான தகவல்கள் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு செல்கிறது என்று கூறியுள்ளார்கள். அமைச்சர் சுனில் ஹந்தநெதி இது தொடர்பாக கூறிய போது, வவுனியாவில் ஒரு கிராமத்துக்கு சென்றேன். அங்கு போலீசாரை மக்கள் திட்டி தீர்த்தார்கள். சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு போலீசார் உடந்தையாக இருப்பதாக என்னிடம் தெரிவித்தார்கள். இவ்வாறு மக்கள் மத்தியில் போலீசார் தொடர்பில் மாற்று கருத்து பரவலாக உள்ளது என தெரிவித்தார். வடபிராந்திய போலீஸ் மா அதிபர் தனபாலா இது தொடர்பாக கூறும்போது, சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் பொதுமக்கள் தகவல் அடிப்படையில் பல கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளது. கீழ்நிலை அதிகாரிகள் தவறவிட்டால் உயர் அதிகாரிகளிடம் முறையிடுங்கள் அல்லது போலீஸ் விசேட தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தியே தகவல்களை கூற முடியும். முறைப்பாட்டாளர் தன்னை அடையாளப்படுத்த வேண்டிய தேவையில்லை. தகவல்களை துல்லியமாக வழங்கினால் நடவடிக்கை எடுப்போம் என அவர் ஜனாதிபதிக்கு உறுதி கூறியுள்ளார். இலங்கையில் உள்ள அனைத்து நகரங்களையும் ஒன்றிணைத்து அனைத்து கலாச்சாரங்களையும் விழுமியங்களையும் பாரம்பரியங்களையும் கொண்டாடும் விதத்தில் தேசிய விழா ஒன்று நடத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, இலங்கையர்களுக்கும் எப்போதும் தனித்தனியான கொண்டாட்டங்கள் உண்டு.
அனைவரும் ஒன்றாக கொண்டாடுவதற்கு ஒரு நாள் வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். எங்களிடம் எப்போதும் வேறுபட்ட செயற்பாடுகள் உள்ளன, ஒன்றாக கொண்டாட ஒரு நாள் தேவையில்லையா என்று கேள்வி எழுப்பினார். தமிழ், சிங்களம், முஸ்லிம், பௌத்த, இந்து, கத்தோலிக்க மற்றும் இஸ்லாமிய மதங்களை ஒன்றிணைக்கும் பண்டிகையை தான் நோக்குவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். திருவிழா அக்டோபரில் திட்டமிடப்படும் என்றும் உணவு, வாழ்க்கை முறை, இசை, நாடகம் மற்றும் கலைகள் மூலம் பகிரப்பட்ட கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் என்றும் அவர் கூறினார். எங்கள் தலைமுறையினர் போர் செய்தாலும் எங்கள் குழந்தைகளின் தலைமுறையினர் போர் செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிய ஜனாதிபதி, வடக்கு மற்றும் தெற்குக்கு இடையிலான ஒற்றுமையை வலுப்படுத்துவதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் என்றார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் NTMI மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஆகியவற்றால் அச்சிடப்பட்ட உடற்தகுதி சான்றிதழ்களின் அதிக விலைக்கு பதில் கொடுக்கும் விதத்தில் டிஜிட்டல் மயமாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஆராயுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் சாரதி அனுமதி பத்திரங்களை மாகாண மட்டத்தில் பரிசோதிக்குமாறும் அமைச்சர் பணிப்புரை விடுத்தார். நுகேகொடையில் உள்ள தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்திற்கு வருகை தந்த அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர்கள் வெளிநாடுகளில் தங்களுடைய அனுமதி பத்திரங்களை பயன்படுத்துவதற்கும் இலங்கையில் வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமங்களின் செல்லுபடியாகும் தன்மையை உறுதிப்படுத்துவதற்கும் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் தெரிவித்தார். இலங்கைக்கான இத்தாலிய தூதருடனான சந்திப்பின் போது வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கையர்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள வேலை விசாக்களை மீண்டும் வழங்குவதை துரிதப்படுத்துமாறு தெரிவித்தார். இத்தாலியில் தொழில் விசாக்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் அமைச்சர் தூதரிடம் வினவிய போது பல நாடுகளுக்கு தொழில் விசா வழங்குவது தொடர்பில் இத்தாலிய அரசாங்கம் மீளாய்வு செய்து வருவதாகவும் இது தற்காலிக நடவடிக்கைகள் எனவும் தூதர் சுட்டிக்காட்டினார். பணி விசா வழங்குவதை மீண்டும் தொடங்குவதற்காக இலங்கையின் கோரிக்கையை சம்பந்தப்பட்ட இத்தாலிய அதிகாரிகளிடம் தெரிவிக்க தூதர் ஒப்புக்கொண்டார். இதேவேளை இலங்கையின் ஓட்டுநர் உரிமங்கள் இத்தாலியில் அங்கீகரிப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதுடன் இந்த விடயம் தொடர்பான உடன்படிக்கையை விரைவாக கைச்சாத்திடுவதற்கு இருதரப்பும் இணக்கம் தெரிவித்துள்ளன. மேலும் இரு நாடுகளுக்கும் நிலுவையில் உள்ள பல இருதரப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்ய திட்டமிட்டுள்ளன. இதில் இடம்பெயர்வு மற்றும் இயக்க ஒத்துழைப்பு உட்பட்டவை அடங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் இத்தாலிக்கும் இடையிலான நீண்டகால ராஜதந்திர உறவுகள் 1952ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பமானது. இலங்கையின் 5வது பெரிய ஏற்றுமதி சந்தையாக இத்தாலி இருக்கிறது. தற்போது 2 லட்சம் இலங்கையர்கள் இத்தாலியில் வசிக்கின்றனர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மனோ கணேசன், பழனி திகாம்பரம் உட்பட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைய தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சு அடிபடுகிறது. இது நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்திருந்த எதிர்க்கட்சி எம்பிக்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட கலந்துரையாடலில் 2 எம்பிக்களும் பங்கேற்றுள்ளனர். விரைவில் நல்லிணக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் மேலும் பல எம்பிக்கள் கட்சியை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக தற்போது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக லக்ஷ்மன் கிரியல்ல தலைமையிலான குழுவினர் ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடி வருவதாகவும் அவரது மகள் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது எதிர்காலம் குறித்து கருத்திற்கொண்டு பதவி விலகுவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தலவாக்கலைக்கும் கொட்டக்கலைக்கும் இடையில் பெரிய மண் சரிவினால் கொழும்பு பதுளை பிரதான பாதையின் ரயில் சேவைகள் இன்று அதிகாலை முதல் தடைப்பட்டுள்ளன. பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்ட உதரம் NK விரைவு ரயில் தலவாக்கலை புகையிரத நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக நாவலப்பிட்டி புகையிரத கட்டுப்பாட்டு அறையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மண்மேடுகளை அகற்றும் பணியில் நாவலப்பிட்டியைச் சேர்ந்த பணிப்பாளர் குழு ஒன்று ஈடுபட்டுள்ளதாகவும் மலையக பிரதான பாதையின் ரயில் சேவையில் தாமதமடையும் எனவும் அவர் கூறினார்.